வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் மண்டே நைட்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு? உண்மையிலேயே நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் வேறு, ஆனால் நடந்த ஒரு விஷயம் வேறு. சரி, இருந்தாலும் மண்டே நைட்டாக நல்லா இருந்தது. சரி, அந்த மண்டே நைட்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். மறக்காமல் முதலாக ரஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹைப் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கும் ஹைப் போட்டுக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது நம்ம சேனலில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ப்ரோ கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ நான் கரெக்டாக ஒரு 11 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிங்க. சரி, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரா முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை டவுன்லோட் பண்ணி வாய்ஸ் ஓவர் போட்டு அதுக்கப்புறமா நானும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போடணும் அப்படின்னு பார்த்தா கூட 10 ஆயிடுது. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மண்டே நைட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியோட தான் ஆரம்பிக்குது. ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங்கை வெற்றி பெற்றுட்டார். அவர் ஓபா இப்போ கிங்காக இருக்கிறாரு. ஸோ அவர் சம்மர்ஸ்லாமில் ஈச் சாம்பியன்ஷிப் அவர் விரும்புகிற ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக மோதலாம். ஓபா யாரு கூட மோத போகிறாரு? இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ ஓபா சொல்கிறாரு, என்னுடைய பதிலை நான் இப்போ தெரிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட பேரை சொல்ல போகிறாருன்னு அப்படின்னு பார்க்கும்போதே அந்த இடத்துக்கு ஒரு ட்விஸ்ட்டு. பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. ப்ராக் லெஸ்னர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை கழுகு வட்டன்ற மாதிரி வட்டன்ட்டு அவர்கிட்ட போய் ஓபாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் இல்லாத நேரத்தில் நான் குழந்த மாதிரி எழுதுறேன், நான் வந்து கோலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறல, அவன் நேருக்கு நேராக நிற்கிறேன், என்னை திருடா அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இவங்க பேசின செகமெண்ட், நடந்த செகமெண்ட்லாம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே. அதை நம்ம ரெஸ்லிங் கிங் 2ல் காலையிலேயே பேசி நம்மளாக பார்த்துட்டோம். அதனால் இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே நம்ம பார்க்கலாம். ப்ராக் லெஸ்னர் தன்னை பார்த்து கோலை, அது மட்டும் இல்லாமல் நீ குழந்த மாதிரி அழுற அப்படின்னு சொன்னதுனால ஓபா ஃபெமியோடைய மெயின் பாண்டிலேயே ஒரு லோ ப்ளோ போட்டுட்டு ஓபா ஃபெமிக்கு ஒரு எஃப்ஐயை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஆக்சுவலி ப்ராக் லெஸ்னர் ஓபா ஃபெமி எதுக்கு அடிச்சிருக்கிறாருன்னா, சில மாதங்களாகவே மண்டே நைட்டால் ப்ராக் லெஸ்னரை பற்றி தப்பாக பேசியிருக்காருல, அதனால் இப்போ கிங்காக மாறிட்டார். நீ எந்த சாம்பியன்ஷிப்புக்காக மறுநாளும் மோதிக்க, ஆனால் நான் ஒன்று அடிச்சிட்டேன் அப்படிங்கிற தெனாவட்டில் ப்ராக் லெஸ்னர் அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஆனால் அப்போ ஓபா ஃபெமி ப்ராக் லெஸ்னர் நிப்பாட்டி, ப்ராக் நீ நேருக்கு நேராக தானே சொல்லணும்னு சொல்கிறேன், நான் நேருக்கு நேராகவே சொல்கிறேன், நீ குழந்த மாதிரி அழுற, நீ தோத்துட்ட, அதாவது ரெசல்மேனியாவில் தோத்தார்ல, அதுக்கப்புறமா அழுதார்ல, அது குழந்த மாதிரி அழுதாராம். அதை பார்த்து கிண்டல் அடிக்கிறார் ஓபா ஃபெமி. நீ உண்மையிலேயே குழந்த மாதிரி தாடா அழுத, நீ உண்மையிலேயே கோலதாடா அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் சம்மர்ஸ்லாமில் சாம்பியன்ஷிப்புக்காகலாம் மோத போகிறது கிடையாது, சாம்பியன்ஷிப்புக்காக எப்போ வேணாலும் மோதலாம், நான் ஒன்றை எதிர்த்து மோத போகிறேன், நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு ப்ராக் லெஸ்னர் ஒரு ட்விஸ்ட் போட்டாரு பாருங்களேன். சொல்கிறா, நான் உன்னை எதிர்த்து மோதுறேன், ஆனால் இந்த மேட்ச் சாதாரண மேட்சாக இருக்கக்கூடாது, ஹெல் இன் எ செல் மேட்சாக இருக்கணும். மினியாம்பிளன் சம்மர்ஸ்லாமில் நான் வந்து ஹெல் இன் எ செல் மேட்சுக்காக உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன், நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஓபா ஃபெமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ ஓபா ஃபெமி கிங்காக இருக்காரு. அவர் நினச்சாருன்னா டைட்டிலுக்காக மோதலாம், ஆனால் ப்ராக் லெஸ்னரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்ட் 3 மேட்சுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுவும் இந்த மேட்ச் நார்மல் மேட்சாக நடக்க போகிறது இல்லை, ஹெல் இன் எ செல் மேட்சாக நடக்க போகுது. அப்படியே நம்ம பேக் ஸ்டேஜுக்கு போனோம்னா பால் ஹேமன் நடந்த விஷயத்தெல்லாம் பற்றி சொல்கிறாரு. பட் ஆனால் ஆடம் பியர்ஸ் சொல்கிறாரு, அவன் கிங்காக மாறி இருக்கான், அவன் சாம்பியன்ஷிப்பாக ஓடணும், ஆனால் அவன் தெரியாமல் சொல்கிறான். ஆனால் பால் ஹேமன் சொல்கிறாரு, அது அவங்களுடைய விருப்பம். ஓபா ஃபெமி ப்ராகையே ஒரு சாம்பியன்ஷிப்பாக தான் நினைக்கிறான், அதனால் அதை ஓகே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நான் வந்து ஓபாட்ட கேட்டு தான் முடிவை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் பியர்ஸும் சொல்லிட்டார். இப்போ அந்த இடத்துக்கு ஆஸ்டின் தேரி வராரு. ஆஸ்டின் தேரி யார்? பால் ஹேமனோட காய் தானே. ஆனால் இந்த தடவை பால் ஹேமன் விஷன் டீமை கண்டுக்கவே இல்லை. விஷன் டீம் வந்து நம்ம டாக்டிங் டைட்டில் இழந்துட்டோம், நம்ம டீம் வந்து இப்படி பிரிஞ்சு கிடக்குது, ஸோ வந்து எதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது பால் ஹேமன் அதை கண்டுக்கவே மாட்டுக்காரு. ஈவன் விஷன் டீமை பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை மாதிரி உதறி தள்ளிட்டு அந்த இடத்த விட்டே போகிறாரு. மேபி எனக்கு தெரிஞ்சு பால் ஹேமனுடைய விஷன் டீம் ஃபெயிலியர் ஆகிட்டனால இதுக்கப்புறமா இந்த டீமில் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு விளக்கிட்டாங்களான்னு தெரியல. அதே நேரத்தில் ஓபா ஃபெமியை பார்த்து ஆடம் பியர்ஸ் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஹெல் இன் எ செல் மேட்சுக்காக சண்டை போட்டால் சாம்பியன்ஷிப்பாக நீ மோத முடியாது, இதை பற்றி என்ன நினைக்கிங்க போது, ஓகே சாம்பியன்ஷிப்பாக நான் மோதலை, சாம்பியன்ஷிப்புக்காக எப்போ வேணாலும் நான் மோதிக்குவேன், எப்போ வேணாலும் வெற்றி பெற்றுருவேன், எனக்கு திறமை இருக்குது, அதுக்கான நம்பிக்கை இருக்குது, ஆனால் ப்ராக பழி வாங்கி ஆகணும், அதனால் ஹெல் இன் எ செல் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் டைட்டிலுக்காக மோதலை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆடம் பியர்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. யோ ஓபா, இத்தனை கண்டென்டரை தோக்கடிச்சு கிங்காக மாதிரி சாம்பியன்ஷிப்பாக மோதுன்னு பார்த்தா பார்ட் 3க்கு போயிருக்கிற. சரி, அதுக்கப்புறமா ஈத்தன் பேஜோடைய நேரம். ஈத்தன் பேஜ் இன்னைக்கு லெஜெண்டரி நம்ம WWE ஹால் ஆஃப் ஃபேமர், 2 டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்,
ரே மிஸ்டீரியோ எதிர்த்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சுக்காக மோதுறதுக்காக வந்திருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த மேட்ச் சூப்பராகவே இருந்தது. ரே மிஸ்டீரியோ பழைய ஃபார்மில் 619 போட்டது உண்மையிலேயே நல்லா இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் ரே மிஸ்டீரியோ ஈத்தன் பேஜை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றுட்டார். ரே மிஸ்டீரியோவை WWE பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீண்டும் ஒரு பவர் ரெஸ்லராக காட்டுற மாதிரி தெரியுது. மேபி டைட்டில் ஷாட்டுக்காக ரெடியாக இருக்கார் போல இருக்கிற ரே மிஸ்டீரியோ. அதன் பின்பு ஜோ ஹென்ரியுடைய பார்ட்டி கட்சி நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நியூ WWE வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்கிற ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் கூட செலிப்ரேஷனும் பண்ணுறாரு. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் டீமை கூப்பிட்டாரு. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் டீமும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா வழக்கம் போல தான் பால் யுவர் ஃபயர் லோகன் பால் அந்த பாட்டை போட்டு அடுப்பேற்றுறாரு. இன்றைக்கி லோகன் பால் மண்டே நைட்ராக்கு வரலங்க. ஆனால் இந்த இடத்துக்கு ஆஸ்டின் தேரி வராரு. ஆஸ்டின் தேரிக்கும் ஜோ ஹென்ரிக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய கிளாஷ் உருவாகுது. அதனால் ஜோ ஹென்ரியும் ஆஸ்டின் தேரியும் சரி நமக்குள்ளே இருக்கிற சண்டையை இப்போவே இந்த இடத்துலையே சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கோமான்னு கேட்கும்போது அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ்டின் தேரிக்கும் ஜோ ஹென்ரிக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் நல்லா கொண்டு போகிறாங்க. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி தான் வெற்றி பெற்றிருக்காரு. பேக் ஸ்டேஜில் ரைக்கில் ராட்ரிகஸ் தனக்கு உமன்ஸுக்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை கொஞ்சம் தாங்கலை, நான் வந்து மேக்ஸ் திருப்பின் கூட மோதுறேன், அதில் வின் பண்ணிட்டு அப்புறமா எனக்கு அந்த வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்ட உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் மேக்ஸ் திருப்பினும் ரைக்கில் ராட்ரிகஸும் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக சோலோஸுக்காக எதிர்த்து மோதுறதுக்காக வாய்ப்பு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு மேக்ஸ் திருப்பினை எதிர்த்து மோத போகிறாங்க. இதில் வெற்றி பெற்றால் இவங்களுக்கு உமன்ஸ்க்கான இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கிடைக்கும். அதுதான் ரூல்ஸு. அதுக்கப்புறமா தேனோசனுடைய ரூமுக்கு போகிறாங்க. ஆக்சுவலி தேனோசன் ஜட்ஜ்மெண்ட் டேட்டோ ரூமை தான் அவரோட ரூம் ஆக்கிட்டாரு. போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற திங்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தேனோசன் ஏதோ ஒரு ரிசர்ச்சில் இருக்கார்ல, அந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஏதோ ஒரு மனுஷனை உயிர் தெலும்பு வைக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடவை தேனோசனுடைய வீட்டையே, அதாவது ஜட்ஜ்மெண்ட் டே வீட்டில் தான் இவர் தேனோசன் இப்போ குடியிருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அந்த இடத்தையே டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா குயின் ஆஃப் தி ரிங்கை வெற்றி பெற்றிருக்க இயோ ஸ்கையுடைய நேரம் சம்மஸ்லாம அவங்க வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் எடுத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை எதிர்த்து ஒரு ப்ரோமோ பேசுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு லிவ் மார்கனும் வராங்க. லிவ் மார்கனுக்கும் இயோ ஸ்கைக்கும் ஆக்சுவலி இவங்க என்ன பேசுவாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடியே பல தடவை மேட்ச் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள பேசுதுன்னு சொல்லிட்டு எந்த விதமான விஷயமும் இல்லை. பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ரவர்சி கொஞ்சம் அதிகமாகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து தன் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து ஆக்சுவலி லிவ் மார்கன், ரக்சன் பெரஸ் மற்றும் ரைக்கில் ராட்ரிகஸ் இவங்க 3 பேர் இயோ ஸ்கை ஒருத்தாங்க. பட் இருந்தாலும் இவங்க 3 பேரும் வட்டம் போட்டு இவங்க அட்டாக் பண்ணதுக்காக ட்ரை பண்ணும்போது இயோ ஸ்கை நல்லாவே பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாங்க. அந்த மூமெண்ட்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருந்தது. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து இயோ ஸ்கையை அடி பின்னி எடுத்துட்டாங்க. அதுலேயும் இயோ ஸ்கையோட நெஞ்சில் காலை வச்சு அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இயோ ஸ்கைக்கு லாக்க போட்டு நீ டேப் அவுட் பண்ணு அப்போ தான் ஒன்று விடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. வழி தாங்க முடியாத இயோ ஸ்கை டேப் அவுட்லாம் பண்ணியிருப்பாங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னு. இது மேட்ச் கிடையாது, சம்மர்ஸ்லாம் மேட்ச் நடக்கும்போது இப்படி தான் நீ டேப் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிவ் மார்கன் தன்னுடைய பலத்தை காட்டியிருக்கிறாங்க. பயங்கரமாக இருந்ததுங்க. சரி, லிவ் மார்கன் இதே மாதிரி சம்மர்ஸ்லாமில் அவங்களோட டைட்டில் ரீட்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத காத்திருப்போம். ஸோ அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் தன்னுடைய ரூமை பார்க்கறதுக்காக அங்கே போய் நிற்கிறாரு. பார்த்தா எல்லாமே உடஞ்சிருக்குது தேனோசனோட ரூமு. அப்போ அந்த இடத்துல லிவ் மார்கன் வந்து நான் சபிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நீ போன வர சொன்னலை, உண்மையிலேயே சபிக்கப்பட்டது நான் இல்லை நீ தான், உன் இடத்த எப்படி டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, என்ன பகைச்சிக்கிட்டா, இந்த மாதிரி நிகழ்வு தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தேனோசனுக்கு மனசே உடஞ்சிட்டு போயிட்டுங்க. என்னென்ன பண்ணி வச்சுருந்தாரு எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டீங்கன்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா எல்ஏ நைட்டோடைய நேரம். எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜிம்மி ஈஸோ எதிர்த்து மோத போகிறாரு. போன வாரம் தானே அப்புறம் மோதினாருன்னு கேட்டிங்கன்னா அது வேறு இது வேறு. பிகாஸ் இந்த தடவை ஜே இவருக்கு சப்போர்ட்டிங்காக வந்திருக்காரு. போன வாரம் சோலோ சிக்க முடியாமல் தானே தோற்று போனார். ஆனால் இந்த தடவை ஜே நிறைய முறையில் ஜிம்மி ஈஸோவை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லிட்டு பல வகையில் முயற்சி பண்ணுறாரு. ஆக்சுவலி அது சக்ஸஸ் தான் ஆகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை அட்டாக் பண்ணதுக்காக எல்ஏ நைட் வந்து போகும்போது வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஜிம்மி ஊசோ ரொம்பவே க்ளீனாக ரோல் அப் முறையில் வின் பண்ணிட்டாரு. எஸ், இன்னைக்கு ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டை பீட் பண்ணி ஜிம்மி ஊசோ வெற்றி பண்ணிட்டாரு. நான் தோத்துட்டேன்னா அதுக்கு காரணம் யார்? ஜே ஊசோ. அந்த கடுப்பில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோவை எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. பட் ஆனால் ஜிம்மி ஊசோவுக்கு சப்போர்ட்டிங்காக
ஜே ஊசோ இருக்கார்ல, இவங்க 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஒரு ட்விஸ்ட்னா, அந்த ரோப்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோ போயிட்டாரு. ஜே ஊசோ எல்ஏ நைட் அடிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் கரெக்டாக வந்த நம்ம சோலோ சிக்காவா ஜிம்மி ஊசோவுக்கு ஒரு சமோன் ஸ்பைக்கை ஓடிட்டு போகிறாரு. அதாவது நீ எங்கே போனாலும் உனக்கு நான் சமோன் ஸ்பைக் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாரு. ஜே ஊசோ இதை சத்தியமாக அக்செப்ட் பண்ணலை. லாஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசோவுக்கு சமோன் ஸ்பைக் போட்டிருப்பாரு, இந்த வாரமும் சமோன் ஸ்பைக் போட்டிருப்பாரு. ஸோ இப்போ வந்து எல்ஏ நைட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டிட்டாங்கல்ல. இப்போது ஜே ஊசோ ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கிறார், தான் பிரதரை அட்டாக் பண்ணிட்டான்னு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தல எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷரை ஜே ஊசோக்கும் போட்டுட்டாரு. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டுக்கு இருந்திருக்கிறாரு அப்படின்னா சோலோ சிக்காவா. நம்ம 2 பேரும் டாக்டியமாக இணைந்து பிளட் லைன் கூட மோதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நடக்கிறதெல்லாம் பார்த்தா. இதெல்லாம் நடந்துடுச்சு, விளம்பரம்லாம் போட்டாங்க. பேக் ஸ்டேஜில் ஜிம்மி அண்ட் ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டோ பார்க்கறதுக்காக போகிறாங்க. இன்றைக்கி மேட்ச் நடந்து சோலோ சிக்காவை இப்படி பண்ணால் ஆனாலும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வரல, சரி அதை விட்டுத்தல்லு. நீ தான் வந்து ஜேக்கப்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல்ல, ஸ்மாக்டவுனுக்கு போ, நாங்களும் வரோம். நீ சோலோ சிக்காவிட்ட போயிட்டு அவன் பிளட் லைனில் ஜாயின் பண்ணுறானா இல்லாட்டா எங்களை எதிர்த்து எதிரியாக நிற்கிறானா அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கத்தை கேட்டுட்டு வா. ஏன்னா ஜிம்மி ஊசோவை பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அட்டாக் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா சோலோ சிக்காவை தேவையான ட்ரைபிள் சீஃப் வேணும்னு கேட்குறாரு. போய் அவன்கிட்ட போய் பேச்சுவார்த்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு பேசுகிறாரு. ரோமன் ரெயின்ஸ் ஸ்டில் வான் பண்ணுறாரு அப்படிங்கிறதுலேருந்து இதில் நல்லாவே தெரியுது. பட் ஆனால் இவங்களுக்கு பிடிக்கல சோலோ சிக்காவை. பிகாஸ் ஜிம்மி ஜே 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. அதனால் இவங்க 2 பேருக்கும் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜேட் கேபிளுடைய நேரம். ஜேட் கேபிள் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் மேக்ஸ் டியூர்பின் இருக்கிறாங்கள அவங்கள ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. மேக்ஸ் டியூர்பின் பார்த்தீங்கன்னா போன வாரம் நீ அப்பாலஜி பண்ண, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல, ஆனால் உண்மையிலேயே நீ மன்னிப்பு கேட்கும் போது நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பட் அந்த ஜேட் கேபிள் பார்த்தீங்கன்னா சரி நடந்ததெல்லாம் நடந்தது இருக்கட்டு, இன்னைக்கு நீ போய் அதாவது மேக்ஸின் டியூர்பி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்களே அதில் நீ ஃபோக்கஸ் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேட் கேபிள் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. மேக்ஸின் டியூர்பி பார்த்தீங்கன்னா இப்போ உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக அதாவது நம்பர் 1 கண்டெண்டருக்காக ராக்கெல் ராட்ரிகஸ் எதிர்த்து மோதுறாங்க. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் ராக்கெல் ராட்ரிகஸ் ரொம்பவே சுலபமாக வெற்றி பெற்றுட்டாங்க. மேக்ஸின் திருப்பி தோத்துட்டாங்க. ஸோ ராக்கெல் ராட்ரிகஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் ஃபியூச்சரில் கிடைக்க போகுது. அதுக்கப்புறமா ஜேட் கேபிளோட நேரம். ஆக்சுவலி இதுவும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்னா கண்டெண்டர் மேட்ச் மாதிரி தான். வெற்றி பெறவங்க பெண்டாவை எதிர்த்து ஃபியூச்சரில் மோதலாம். இவர் யார் கூட மோதுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேடி மேக்டோனோக்கு அகேன்ஸ்டாக தான் மோதுறாரு. ஆக்சுவலி மேட்ச் நல்லா போயிட்டு இருக்குது. இடைப்பட்ட நேரத்தில் தானோசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஆடியன்ஸ் சைடு வந்து ஒரு பொட்டியை வச்சுட்டு போகிறாரு. ஆக்சுவலி அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. டாமினிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டி திறந்து பார்த்தா பணம் இருக்குதுங்க, பணம் அத்தாடி பணம் கிடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாரு. இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஜேட் கேபிள் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஜேடி மேக்டனுக்கு அவருடைய ஆங்கிள் லாக்கை போட்டு வலிக்கு தாங்க முடியாமல் டேப் அவுட் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றது எஸ் ஜேட் கேபிள் வெற்றி பெற்றார். பட் ஆனாலும் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, அதாவது ஜேட் கேபிள் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, தானாசன் ஒரு பண பொட்டியை தூக்கிலாம் வச்சிருக்கிறான். அதனால் அந்த பண பொட்டி எடுத்துகிட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு அந்த பொட்டி பக்கம் போய் இதில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜேடி மேக்டனாவும் டாமினிக் மிஸ்டரியும் அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா உள்ள தானோசன் ஒரு ஸ்ப்ரே டப்பாவை பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்காருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியோடைய மூக்குலேயே பார்த்தீங்கன்னா அது ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட தானோசன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் மிஸ்டர் ஒரு டிஷர்ட் போட்டிருப்பாரு. ஆக்சுவலி இது வந்து இப்போ நடக்குதுல்ல இந்த நகரத்தோடைய ஃபுட்பால் டீமுடைய டிஷர்ட்டு, அதை எடுத்துகிட்டு போகிறாரு. அதாவது இந்த டிஷர்ட் வந்து டாமினிக் மாதிரியான கெட்டவுன் இருக்கக்கூடாது, என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வின் பண்ண மாதிரி கொண்டு போகிறாரு. ஆனால் ராக்கெல் ராட்ரிகஸ் இருக்கிறாங்கல்ல அவங்க தானோசன் அட்டாக் பண்ணிவிட்டு மீண்டும் அந்த டிஷர்ட்டை கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலி தானோசன் இப்போ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்காரு போல இருக்குது. ஆல்ரெடி ஸ்மாக்டவுனில் ஒரு ஸ்டோரி, ரால் ஒரு ஸ்டோரி, 2 ஸ்டோரி ரோல் பண்ணுறாருல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தெரி பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மேக்ஸின் திருப்பி கிட்டே பேசுகிறாங்க. இன்றைக்கி நடந்த விஷயம்னா அவங்களுக்கு தெரியும். ஆஸ்டின் தெரியும் மேக்ஸின் திருப்பி ஒரு தொடர்பில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்காக இவங்க பேக் ஸ்டேஜில் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு செகண்ட் ஓடுது. And guys, the main event tribal chief Roman Reigns உடைய நேரம்.
ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சம்மர்ஸ்லாம் ஆப்போனன்ட் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பிகாஸ் ஓவா ஃபெமி இல்லை பட் ஆனால் யார் மோத போகிறா அப்படிங்கிறதுக்காக வராரு. கூடவே ஜேக்கப் ஃபாட்டு அவருடைய வலது கையாட்டு வராரு. மக்கள் எல்லாருமே ரோமன் ரெயின்ஸ் அக்னாலஜ் பண்ணுறாங்க. ஈவன் ஜேக்கப் ஃபாட்டுமே கால்ஜ் பண்ணுவார். தன்னை எதிர்த்து யார் மோத போகிறா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு செத் ஃப்ரீக்கிங் அலன்ஸ் வராரு. சொல்கிறாரு, இந்த டைட்டில் என்னுடையது, எந்த டைட்டிலுக்காக நான் வந்திருக்கிறேன். ரோமன் கேட்குறாரு, இந்த டைட்டில் உனக்குள்ளதா? இல்லைப்பா, அது சிஎம் பாக வின் பண்ணேன், ஒன்று வின் பண்ணி விடுறேன். அப்போது செத்துலான்ஸ் தெளிவான விளக்கத்தை சொல்கிறாரு, எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, அப்போதனால இந்த டைட்டிலை நான் வந்து கொடுத்துட்டு போனேன், இப்போ இந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி இவங்களும் பேசின செக்மெண்ட் ரொம்ப பெருசு. மீண்டும் இவங்க பேசின செக்மெண்ட்டை நான் ஒரு வீடியோவை போட்டேன்னு வைங்களேன், அது லென்த்தாக போயிடும். அதனால் சிம்பிளாக சொல்கிறேன், செத்துலாலும் பழைய கதையெல்லாம் இழுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ரசல்மனியாவில் பால் ஹேமனை என் பக்கம் இழுத்தேன், அதில் உன்னை பீட் பண்ணேன், இது வரைக்கும் நீ என்னை பீட் பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய முதல் மெயின் ஈவெண்ட்லேயே உன்னுடைய WWE சாம்பியன்ஷிப்பை போடுங்கினேன், உன்னை முதுகில் அடிச்சேன்னு சொல்லிட்டு பழைய பகையெல்லாம் தோண்டி விட்டுட்டு நீ WWE ஃபியூச்சரில் ஹால் ஆஃப் ஃபேம் ஆயிடுவே, WWEடைய மிகப்பெரிய தூணாகவே மாறிடுவேன். ஆனால் எனக்கு இந்த சாம்பியன்ஷிப் தேவை, எனக்கு இந்த சாம்பியன்ஷிப் நான் வாய்ப்பா சம்மர்ஸ்லாம் எடுத்தா முடிஞ்சா என்னை ஜெயிச்சுக்க, இது வரைக்கும் என்ன டைட்டில் மேட்ச்சில் தோற்று ஜெயிச்சதே இல்லைல்ல, இந்த தடவை முடிஞ்ச ஜெயிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்காவே செத்துலான்னு சொல்ல ரோமன் ரெயின்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. சரி, இதுதானே உனக்கு தேவை, சம்மர்ஸ்லாம்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ சம்மர்ஸ்லாம்ல அஃபிஷியலி ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்துலானுக்கும் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு மண்டே நைட்டர் மூலியமா தெரிஞ்சிருச்சு. இப்படி ஒரு அமர்க்கலமான எண்டிங்கோட இன்னைக்கு மண்டே நைட்டா முடிச்சிருக்காங்க. மண்டே நைட்டா எப்படி இருந்தது, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கிறத மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் தெரிவிங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை நண்பா.